ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து SVG elements. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்துட்டு SVG elements தான் என்ன அப்படின்னா லைக் ஐகான்ஸ், நம்ம யூஐயில் இருக்க ஐகான்ஸ் தான் வந்துட்டு நம்ம SVG element நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது நம்ம வெப்பேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஐகான் இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம SVG elementன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்மால் ஐகான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் அண்ட் டவுன் ஸ்ட்ரக்சரில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது SVG டேக்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? பட் இப்போ இது SVG டேக்ல வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் வேலை நம்ம எழுதுவோம்ல, லைக் கைண்ட் ஆஃப் ஒரு லொக்கேட்டர்ஸ். ஸோ எய்தர் நம்ம வந்து ஒரு அப்சல்யூட் எட்ஜ் பாத் யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல்ஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது, இல்லை வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ் எட்ஜ் பாத் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு வந்து நேம் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நேம் மெத்தட் மூலமாக நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த நேம் மெத்தடுக்கு ஒரு பேராமீட்டர் வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம், அதுதான் வந்துட்டு SVG. ஓகே, ஸோ இதான் அதுக்கான சொல்யூஷன். ஸோ ஜஸ்ட் இந்த நேம் மெத்தடுக்கு லைக் இந்த பேராமீட்டரை வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா SVG நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ SVG எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நான் அந்த paragonsports.com கூட நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெப்பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த மேலே வந்து குட்டியாக இருக்குல்ல, இது எல்லாமே நமக்கு வந்து ஐகான்ஸ். ஓகே, அப்போது இதில் ஒரு ஐக்கானை வந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணால் அது என்ன டேக்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து இது என்ன டேக்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது, SVG அப்படின்ற ஒரு டேக்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கார்ட் சிம்பிள் இருக்கு, இதையும் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து SVGல தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த SVG டேக்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதோட ஹேண்ட்லிங் மெக்கானிசம் மட்டும் நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுதான் அந்த கரஸ்பாண்டிங் நோடுன்னு நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து லைக் இந்த கரஸ்பாண்டிங் நோடில் இருக்க ஏதாவது ஒரு அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி சின்டெக்ஸ் எழுதுவோம், ஸோ இப்போ எக்ஸ்பர்ட் சென்டென்ஸில் வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நான் வந்து கண்ட்ரோல் F கொடுத்துட்டு லைக் // ஆஃப் அந்த டேக் நேம் வந்து நம்ம வந்து கொடுப்போம், தென் அட் அந்த கிளாஸ் அட்ரிபியூட் நம்ம கொடுத்து சிங்கிள் கோட்ஸில் அந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ பட் இப்போ அந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0/0 நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து வருது. அதாவது ஈவன் தோ லைக் இந்த எலமெண்ட் வந்து அந்த கரஸ்பாண்டிங் நோட்ல இருந்தாலும் நம்மளால வந்து ஃபைன் பண்ண முடியல. ப்ரோ சாரி டு இன்டரப்ட் ப்ரோ. ப்ரோ நீங்க அந்த கிளாஸ்ல சிங்கிள் கோட் கொடுத்திருக்கீங்கல்ல, கிளாஸ் ஈக்குவல் சிங்கிள் கோட் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அது டெலிட் பண்ணி பாருங்க. அது ஏன்னா நமக்கு ஸ்பேஸ் இங்கே இருக்குல்ல. ஓ, அது ஸ்பேஸ் இருக்குங்காட்டி அப்படி தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்பேஸை இக்னோர் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன லொகேட்டர் யூஸ் பண்ணுவோம்? ஸ்பேஸ் இக்னோர் பண்றதுக்கு ஒரு சின்டாக்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிரணும். ஆமா ப்ரோ, சாரி ப்ரோ, அதுதான் மறந்துட்டேன் ப்ரோ. நார்மலைஸ் ஸ்பேஸ் அந்த சின்டாக்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? சாரி ப்ரோ, அதை மறந்துட்டேன். ஸோ ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம நார்மலைஸ் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த எட்ஜ் பாத் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ண தேவையில்ல. பட் இங்க வந்து நான் வந்து அந்த நார்மலைஸ் ஹைஃபன் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த சின்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணல. அதனால இங்க நம்மளுக்கு எப்படி அந்த அட்ரிபியூட் வேல்யூ இருக்கோ ஸோ அதே ஆர்டர்ல தான் நம்ம வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அங்கே எப்படி இருக்கோ அங்கே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்மளும் ஸ்பேஸோட தான் நம்ம வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ரீசனால தான் இங்கே ஸ்பேஸோட வந்து நான் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த சின்டெக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் எனக்கு 0/0 ரிசல்ட் வருது. அப்போ இதை வந்து நம்ம வந்து கோடிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் எக்ஸப்ஷன் என்னது, நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். சரி ஃபைன், இது நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. அடுத்த அப்ரோச்சாக என்ன பண்ணுவோம், ஸோ லைக் நம்ம மேலே இருக்க நோட்ல இருந்து நம்ம கீழே வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அதாவது சரௌண்டிங் நோட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இப்போ ஒன் ஆஃப் த சரௌண்டிங் நோட் அதோட பேரண்ட் நோட வந்து இருக்கிறேன். இந்த பேரண்ட் நோடு வந்து நான் வந்து யூனிக்கா இருக்கான்னு நான் வந்து பார்க்குறேன். அப்போ இந்த பேரண்ட் நோட வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
like div at classes equal to ஸோ சிங்கிள் கோட்ஸில் அந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்தா எனக்கு வந்து டிடெக்ட் ஆகுது. பட் நம்மளுக்கு வந்து 2 ரிசல்ட் இருக்கு. பட் லக்கிலி அது வந்து நம்மளுக்கு வந்து 1 ரிசல்ட்ல இருக்கு. அப்போ 1 ரிசல்ட்ல இருந்தா ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் எலமெண்ட் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்சிங் ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் வந்து நம்ம வந்து பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே, இங்க இருந்து இந்த சைல்டுக்கு வந்து நம்ம வந்து டிராவர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஏன்னா லைக் இந்த எஸ்விஜியோட பேரண்ட் தான் இந்த div classes equal to something. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டா வந்து அந்த சைல்டு சின்டெக்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வந்து ரிலேட்டிவ் பிளஸ் ரிலேட்டிவ் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ரிலேட்டிவ் பிளஸ் அப்சல்யூட் எக்ஸ்பார்ட் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ உங்களுக்கு எந்த சின்டெக்ஸ் வந்து கம்ஃபர்டபுளோ அந்த சின்டெக்ஸை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், லைக் ஒரு ரிலேட்டிவ் பிளஸ் ரிலேட்டிவ் சின்டெக்ஸ் வந்து நான் யூஸ் பண்றேன். அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த நோடுல இருந்து இதுக்கு கீழே இருக்க நோடுக்கு வந்து நம்ம வந்து டிராவர்ஸ் பண்ண போறோம். அப்போ ஜஸ்ட் நான் அகெயின் வந்து ஒரு ரிலேட்டிவ் எக்ஸ்பர்ட் சின்டெக்ஸ் வந்து நான் வந்து எழுதுறேன். லைக் கைண்ட் ஆஃப் அந்த கிளாஸை வந்து நான் வந்து கன்சிடரேஷன் வந்து நான் வந்து பண்றேன். அட் கிளாஸஸ் ஈக்குவல் டு ஓகே, ஸோ சிங்கிள் கோட்ஸ்ல ஸோ இதை வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் 0 ரிசல்ட் தான் வருது. சரி, நம்மளுக்கு இன்னொரு சென்டென்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். அது என்னது, நம்மளுக்கு வந்து சைல்டு சென்டென்ஸ் தானே. ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு எஸ்விஜின்றது நம்மளுக்கு வந்து சைல்டு தான். அப்போ நான் வந்து சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் நான் சைல்டு கோலன் அந்த சைல்டு டேக் என்ன எஸ்விஜின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து டிடெக்ட் ஆகலை. ஸோ இப்போ ஜென்ரலா நம்மளுக்கு வந்து எஸ்விஜி அப்படின்ற அந்த டேக் வந்து இருந்துச்சு அப்படின்னா லைக் நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸ்பாத்னாலே நம்மளால டிராவல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. லைக் கைண்ட் ஆஃப் நம்மளால வந்து ஒரு அப்சல்யூட்டோ இல்லை வந்து ரிலேட்டிவோ இல்லை அந்த கரஸ்பாண்டிங் நோட்ல இருக்க ஏதாவது ஒரு யூனிக் எலமெண்ட்டோ நம்மளால வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அப்ப இதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மெத்தட் நேம் தான் நேம் மெத்தட். ஸோ இப்போ இந்த பேராமீட்டரை வந்து நம்ம எக்ஸ்பார்ட் சென்டென்ஸ்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எஸ்விஜி எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம டிராவர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அப்போ நம்ம வந்து அந்த பேரண்ட் நோட்ல இருந்து அந்த எஸ்விஜிக்கு நம்ம டிராவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ தட் சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு டபுள் ஸ்லாஷ், அதாவது ரிலேட்டிவ் பிளஸ் ரிலேட்டிவ் வந்து மிக்ஸ் பண்றோம். நம்ம இந்த எஸ்விஜி டேக் அப்படின்றத நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்விஜி டேகை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து கன்சிடரேஷனே நடக்காது. அப்போ இந்த எஸ்விஜி டேகை வந்து நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஆஸ்டெட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இட் வில் செக் ஃபார் ஆல் டேக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆஸ்டெட் சிம்பிள் யூஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து டிராவர்சிங் வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது. அப்போ இங்க வந்து ஒரு பேராமீட்டர் வந்து நம்ம வந்து செட் பண்றோம், அதான் வந்து நம்மளுக்கு வந்து நேம். அப்போ நேம் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு லைக் இந்த சிங்கிள் கோட்ஸ்ல எஸ்விஜி அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிராவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து 2 ரிசல்ட் இருக்கு. மேபி நம்மளுக்கு 2 ஐகான் வந்து ஒரே ப்ராப்பர்ட்டியில இருக்கலாம். பட் இது வந்து நம்மளுக்கு வந்து 1 ரிசல்ட்ல தான் இருக்கு. அதனால நம்ம டைரக்டா வந்து இந்த சின்டெக்ஸ்ல வந்து நம்ம யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த சின்டெக்ஸை வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் நான் ஒரு நியூ பேஜ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணாம ஏதாவது ஜஸ்ட் ஒரு எக்ஸிஸ்டிங் பேஜ் ஆப்ஜெக்ட் கூட நான் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு மெத்தட் வந்து நான் வந்து எழுதிடுறேன். ஸோ லெட் இட் பி லைக் கைண்ட் ஆஃப் பப்ளிக் வாய்ட் ஓகே கிளிக் ஐகான் அப்படின்னு நான் வந்து எழுதிடுறேன். எழுதிட்டு இப்போ அதுக்கான கோடிங்கை வந்து நாங்கள் வந்து மேப் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் நம்ம வந்து எக்ஸ்பாத் வந்து கொடுத்து அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம அங்கே வந்து கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு கிளிக் ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஜஸ்ட் நான் ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஃபைலை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு ஸ்மால் சினாரியோ மட்டும் நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ லெட் இட் பி லைக் சினாரியோ handle icon. So given user clicks the icon. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மேப்பிங் வந்து பண்ணணும். நான் கிரியேட் ஸ்டெப் டெஃபினிஷன் கொடுத்துட்டு நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன்ல வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஹோம் பேஜை வந்து நம்ம வந்து கால் பண்ணணும். இந்த ஹோம் பேஜ்குள்ள இருக்க இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து கால் பண்ணணும். அப்போ நம்ம காலிங்
அந்த காலிங் மெக்கானிசம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறது டெஸ்ட் கண்டெக்ட்ஸை வச்சு தான். ஸோ அந்த டெஸ்ட் கண்டெக்ட்ஸை வச்சு நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் சினாரியோ வந்து நான் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு யூனிக் டேக் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ தென் இதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அங்கே நேவிகேட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கண்டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம அந்த பேஜ் ஆப்ஜெக்ட் மேனேஜரை வந்து கால் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அந்த கரஸ்பாண்டிங் கிளாஸ் ஃபைலை நம்ம கால் பண்ணுறோம். அதுக்குள்ள இருக்க மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணுறோம், கிளிக் ஐகான் அப்படின்றது. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன், லைக் நம்ம ரன்னரில் வந்து டேக் வந்து அப்டேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். தென் அடுத்த ஸ்டெப் என்னது, நமக்கு இந்த யூஆர்எல் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த யூஆர்எல் வந்து நான் environment.properties அந்த ஃபைலில் வந்து நான் அப்டேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த ஃபீச்சர் ரன்னை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிளிக் ஆப்ரேஷன் வந்து நடக்குதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார் ஷூர் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு இந்த பேக் அண்ட் டவுன் ஸ்ட்ரக்சர்லேயே நம்மளுக்கு வந்து டிடெக்ட் ஆகுது. அதாவது அந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்மளால் வந்து ட்ராவல்ஸ் வந்து பண்ண முடியுது. அப்போ நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணும்போது அப்போ ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு இந்த வெப்பேஜ் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து கிளிக் ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஏதாவது எஸ்விஜி எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த நேம் மெத்தடை வச்சு தான் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதை கிளிக் ஆனதுனால தான் ஸோ நம்மளுக்கு கீழே இருக்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து எனேபிள் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ எஸ்விஜி எலமெண்டா இருந்தா எஸ் ப்ரோ. சாரி ப்ரோ, சாரி டு இன்டரப்ட் ப்ரோ. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணது. இன்கேஸ் இந்த எஸ்பிஜில வந்து செகண்ட் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னா நம்ம இண்டெக்ஸ்ல 2 கொடுத்தா ஓகேவா? இல்ல ப்ரோ, நீங்க வேற ஒரு பாராமீட்டர் வேற ஒரு பேரண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்க கரெக்டா டிராவர்ஸ் பண்ணணும். இப்போ நீங்க எக்ஸ் பார்த்தது போங்களேன், நம்மளோட அந்த இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம டிராவர்ஸ் பண்ணிருக்கோமா, நீங்க திருப்பி இன்னொரு பேரண்ட் வந்து நீங்க செட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா இப்போ இதுல 2 இருக்கு. சோ 2 எக்ஸ்போர்ட் தான் இருக்கு இதுல. அது ஒரு ஐடிக்கு. சோ இதுல வந்து இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது. இப்போ செகண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஷன் இல்ல, நம்ம ஆக்சுவலா இண்டெக்ஸ் வேல்யூல 2 னு கொடுப்போம்ல. இங்க இண்டெக்ஸ் கொடுக்கலாம் சொல்றீங்களா? 2 னு கொடுத்தோம்னா செகண்ட் ஐடென்டிஃபை பண்ணுமா? இல்ல, வொர்க் ஆகாது. அத சோ கேக்குறேன். நமக்கு ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சேம் பேரண்ட் குரூப்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்து இண்டெக்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். அதாவது அந்த 2 எஸ்விஜியும் நம்மளுக்கு சேம் குரூப், அதாவது ஒரே பேரண்ட்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வந்து இண்டெக்ஸை வந்து நீங்க வந்து கொடுக்க முடியும். இப்போ இதுக்கே இன்னொரு எஸ்விஜி டேக் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்க இண்டெக்ஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டிஃபரெண்ட் பேரண்ட் குரூப்குள்ள இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எஸ்விஜி வந்து நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ இதுலயே நீங்க செகண்ட் எலிமெண்ட் கிளிக் செலக்ட் பண்ணுங்களேன். இது ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் எலிமெண்ட் இது எப்படி நம்ம ஃபெட்ச் பண்றது ப்ரோ? இப்போ வந்து நேம் எஸ்விஜி கொடுத்துட்டோம். இதுல வந்து நம்ம மறுபடியும் வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டு அதுல ஐடியோ இல்லனா ஏதோ ஒரு கிளாஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுமா? நம்ம இதுக்கு மேல வேற ஏதாவது ஒரு நோட ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து டிராவர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். சோ அப்ப எக்ஸ்போர்ட் யூனிக் நோட் அப்படினா ஆமா லென்த்தா தான் ஆகும். ஓகே. நம்ம அதுதான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். மல்டி மேட்சிங் ரிசல்ட் இருந்துச்சுன்னா அப்ப வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் யூனிக் நோட்ல இருந்து நம்ம இங்க வந்து டிராவர்ஸ் பண்ண நம்ம தான் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எழுதணும். அப்போ ஆப்வியஸா வந்து எக்ஸ்பர்ட் சென்டெக்ஸ் நம்மளுக்கு வந்து ஆகும். நீங்க அந்த ரூட் எலிமெண்ட் முடிய வந்துட்டீங்க அப்படின்னா அது கீழே இருக்க டிராவர்ஸ் பண்றதுக்கு இந்த சென்டெக்ஸை மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஓகே, இந்த நேம் எஸ்விஜி ஒன்லி ஃபார் எஸ்விஜி மட்டும் இல்லையா ப்ரோ? ஒன்லி ஃபார் எஸ்விஜி மட்டும். ஓகே ஓகே ப்ரோ. இது வந்து சின்டாக்ஸ் நேம் மெத்தட், இது வந்து ஒரு சின்டாக்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, ஸோ இப்போ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஐகானை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் அந்த ஐகானில் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்விஜி அப்படின்ற அந்த டேக்ல ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் ஸோ நமக்கு இந்த சின்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதாவது லைக் டபுள் ஸ்லாஷ் இந்த ஆஸ்டெட் சிம்பிள் அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த நேம் மெத்தடுக்கு இந்த எஸ்விஜி அப்படின்ற அந்த பேராமீட்டரை வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இன்கேஸ் அது ஐகானா இருந்தும் உங்களுக்கு வேற டேக்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லொக்கேஷன் இருக்கா, இதுவுமே நம்மளுக்கு ஐகான் தான். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இன்ஸ்பெக்ட் வந்து நான் வந்து பண்றேன். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்விஜில வந்து ஸ்டார்ட் ஆகல. அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து நம்ம நார்மல் நம்ம ட்ரெடிஷ்னல் வேல நம்மளுக்கு என்ன லொக்கேட்டர்ஸ் வேணுமோ அந்த லொக்கேட்டர்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
அது ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ரைட் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா லைக் அது எஸ்விஜியில் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் ஓகே நம்ம இந்த சென்டென்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரெடிஷ்னல் சின்டெக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எரர் வந்து த்ரோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் வந்து ட்ரெடிஷ்னல் சென்டென்ஸில் வந்து நான் வந்து கன்வெர்ட் வந்து நான் வந்து பண்ணுறேன். லைக் எஸ்விஜி அட் கிளாஸஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் அந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து கோடிங்கில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்? ரன் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். இப்போ ஜஸ்ட் இந்த சென்டென்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் வந்து ரன் வந்து நான் வந்து பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இது நோ சச் எலிமெண்ட் தான் வரும். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஏன்னா அது எஸ்விஜி நோட நம்மளுக்கு வந்து கன்சிடரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணாது. ஓகே, அப்போ இப்போ இந்த கன்சோலில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் தான் அக்கர் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை வந்து லொக்கேட் வந்து பண்ண முடியலை அப்படின்னு நம்மளுக்கு வந்து வருது. அப்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? லைக் வித் த ஹெல்ப் ஆஃப் த syntax called as an double slash asset symbol ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நேம் அப்படின்ற அந்த மெத்தடுக்கு வந்து எஸ்விஜி அப்படின்ற அந்த பேராமீட்டரை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஸோ இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம ட்ராவல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த சின்டெக்ஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் அது வந்து ஒரு எஸ்விஜி நோடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரண்ட் நோடை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நோட்ல இருந்து அதுக்கு பிலோ நோடை வந்து நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு லைக் இந்த சின்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து எஸ்விஜி எலமெண்ட்ஸை வந்து ஹேண்டில் வந்து பண்ணிட முடியும். ஓகே.